9ஆம் அதிகாரம் சகரியா 9:9. யாராவது வாசிக்கலாம்? உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவருமாய் வருகிறார். பிரியமானவர்களே, ஓசன்னா என்கிற முழக்கத்தை இந்த நாள் முழுவதும், இந்த உலகம் முழுவதும் நாம் தொனிக்க கேட்கலாம். எங்கெல்லாம் கிறிஸ்தவ பிள்ளைகள் இருக்கிறார்களோ, தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ, இந்த குருத்தோலை ஞாயிறிலே மறவாமல் யாவரும் உச்சரிக்கிறதான ஒரு வார்த்தை ஓசன்னா என்பதாகும். ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம்னா, என்ன அர்த்தம்? கர்த்தாவே ரட்சியும். சரியாக சொன்னீர்கள், கர்த்தாவே ரட்சியும். நான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லணும். அதனுடைய மொழிபெயர்ப்பின் அடிப்படையிலே பார்க்கும்போது அதுக்கு என்ன அர்த்தம் வருதுன்னா, சேவ் அஸ் ரைட் நவ். கர்த்தாவே இப்பொழுதே விடுவியும். ஓசன்னா என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரே இதோ இப்பொழுதே எங்களை விடுவியும். அதுதான் அதனுடைய பொருள். அப்போ இந்த ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டவர்கள் யார், என்ன பின்னணியில் இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லுவேன், ஓசன்னா என்று சொல்லி கூப்பிட்டவர்கள் யார் என்பதை நாம் கற்றுக்கொள்வது நல்லது. ஏன்னா நமக்கு மைண்ட்ல வேற விதமான பிக்சர் தரப்பட்டு இருக்கிறது. நாம் அப்படியே பழகி இருக்கிறோம். நம்ம என்ன பழகி இருக்கிறோம்னு சொன்னா, ஒரு ஜீசஸ் பிக்சர் பார்த்துருப்போம். அங்கே சீசர்கள் எல்லாரும் கழுதையின் மேலே ஒரு விரிப்பை விரிப்பார்கள், நடையிலே இலைகளை போடுவார்கள், தலைகளை போடுவார்கள், வஸ்திரங்களை விரிப்பார்கள். அது மேலே கழுதை மேலே இயேசு ஏறி வருவார். அவருக்கு பின்னால ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருவார்கள். அப்படிதான் நாம் பார்த்திருக்கிறோம். உண்மை என்ன, உண்மையாய் அங்கே நடந்தது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வது, நாம் இன்னும் இயேசுவை நெருங்கி கற்றுக்கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு ராஜா புறப்படுகிறான், அரண்மனையை விட்டு புறப்படுகிறான். அவன் கழுதையின் மேலே ஏறி போனான்னா யாரோடையோ உடன்படிக்கை குறித்து பேச போகிறான், ஒரு சமாதானத்தை பேச போகிறான். அதே ராஜா ஒரு குதிரையின் மேலே ஏறிட்டான்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவன் யுத்தத்திற்கு போக போகிறான். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவாகிய மேசியா என்னும் ராஜா தம்முடைய ஜனத்திடத்திலே ஜனத்தாரிடத்திலே வரும் பொழுது அவன் குதிரையின் மேலே ஏறல, கழுதையின் மேல் ஏறி வந்தான். நம்மோடு அவன் உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்காக இயேசு வந்தார். அந்த உடன்படிக்கை அல்லது நம்மோடு ஒப்புரவு செய்து கொள்வதற்காக, தன்னுடைய ஜனங்களோடு அவர் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காகவே வந்தார். அவர் வந்து நமக்கு செய்கிற நன்மைகள் என்ன, அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஓசன்னா என்று பாடினவர்களுடைய பின்னணி என்ன என்று தெரிந்து கொள்ளும் பொழுது, அங்கே ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி சத்தமாக கூச்சலிட்டு சத்தமிட்டவர்கள் எல்லாம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் யார்? தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா என்று சொல்லி வெகுவாய் சத்தமிட்டார்களே, அவங்கெல்லாம் யாரு? ஒரு சின்ன ஃபீட்பேக் உங்களுக்கு நான் தர வேண்டும். அன்றைய மக்களுடைய உண்மையான நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிப்போம். இங்கே நாம் ஒரு காட்சியை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த குருத்தோலை பவனி என்கிற இந்த விஷயத்தை 4 சுவிசேஷமும் பதிவு செய்திருக்கிறது. 4 காஸ்பல்லையும் அது உண்டு.
ஆகவே நாம் ஒன்றில் இல்லாமல் இன்னொரு பகுதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற விஷயங்கள் வேறு சில விஷயங்கள் நமக்கு உணர்த்தி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதனால யோவான் சுவிசேஷத்தின் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நான் எடுத்துக்கொள்கிறேன். குருத்தோலை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா என்றார்கள். இப்போ நல்லா கவனிங்க, நான் கொஞ்ச நேரம் தான் பேச போகிறேன், முடிக்க போகிறேன் சீக்கிரத்தில். ஆகவே நம்ம ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருப்போம், அதனால் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன், சீக்கிரமாக முடித்து விடுகிறேன். கொஞ்ச நேரம் அட்டென்ஷன் பண்ணி கவனிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 12:13 சொல்லப்பட்டு இருக்கிறது, குருத்தோலை பிடித்து கொண்டு என்ன செஞ்சாங்களா? இப்போ நீங்கள் தான் சொல்ல போறீங்க. என்ன செய்ய போறாங்க? எதிர்கொண்டு போனார்கள். இயேசுவுக்கு எதிர்கொண்டு போனார்கள். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறபடி ஏதோ ஒரு கூட்டம் இயேசுவுக்கு பின்னால வரல. இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே அந்த எருசலேம் பட்டணத்தில் இருந்ததான எல்லாரும் வெளியே புறப்பட்டு வந்துட்டாங்க. எல்லாரும் வெளியே வந்து இயேசுவை நோக்கி தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் அங்கே ஆர்ப்பரித்தார்கள். இந்த எருசலேமுக்குள்ள இருந்த எல்லாரும் யாரு? மத குருமார்களால், ரோம ஆட்சியாளர்களால் ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருந்தவர்கள். அவர்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். சமய ரீதியாகவும் நெருக்கப்பட்டார்கள், அரசியல் ரீதியாகவும் நெருக்கப்பட்டார்கள். ஜனங்களை மனிதர்களாகவே மதிக்காத ஒரு சூழ்நிலையிலே அன்றைக்கு இருந்த காலம் நமக்கு உணர்த்துகிறது. மத்தேயு 21:1 முதல் 17 வசனங்களை நாம் இன்றைக்கு சுவிசேஷ பாடமாக வாசிக்க கேட்டோம். அங்கே இயேசு உள்ளே போனவுடனே, எருசலேமுக்குள்ளே போனவுடனே தேவாலயத்திற்கு நேராக போகிறார். போய் அங்கே என்ன செய்கிறார்? சுத்திகரிப்பின் பணியை செய்கிறார். அங்கே இருந்ததான எல்லா விஷயங்களையும் கவிழ்த்து போடுகிறார். அங்கே வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. அங்கே மதகுருமார் அங்கே ஜனங்களை விரட்டி கொண்டிருந்தார்கள். அங்கே ஜனங்களுக்கான விடுதலை இல்லை. அவர்கள் எல்லா நிலையிலும் அச்சுறுத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். கோயில்ல போய் இயேசு ஏன் அப்படி செய்தார்? இந்த கேள்வி நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா? கோயிலை கள்ளர் குகையாக மாற்றிவிட்டார்கள். கள்ளர் குகையாக மாற்றிவிட்டார்கள் என்று சொன்னால் அதை எவ்வளவு நாம் புரிந்து கொண்டு அதை சொல்லுகிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த மதகுருமார் எல்லாருமே ரோம ஆட்சியாளர்களுடைய அந்த அடிமை வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் எல்லாருமே ரோமர்களுக்கு அடிமைகளாக ஒரு ப்ரோ கவர்மெண்ட் நடத்தக்கூடியதான நிலையிலே அந்த ரோம ஆட்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். தங்களுடைய வாழ்விலே தங்களை சுற்றி இருக்கிற தங்களுக்கான மக்களுக்கான அரசியல் சூழ்நிலை அவர்கள் எடுக்கவில்லை. என்ன சொல்றாங்களோ, மேலிருந்து என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்போம் என்கிறதான நிலையிலே அவர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஏன் அங்கே அவ்வளவு கூட்டம் காணப்பட்டது? ஆலயத்திற்கு சுற்றிலும் எதற்கு அவ்வளவு பேர் அங்கே உட்கார்ந்திருந்தாங்க? காசுக்காரர்கள் ஏன் உட்கார்ந்திருந்தாங்க? அங்கே இருக்கிறதான புறா விற்கிறவர்கள், ஆடு மாடு விற்கிறவர்கள் ஏன் அங்கே உட்கார்ந்திருந்தாங்க? இது எல்லாம் ஒரு கான்ட்ராக்ட் ஆயிட்டு. ஏனென்றால் ஆலயத்திலே வந்து பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும், குற்ற நிவாரண பலி செலுத்த வேண்டும், சமாதான பலி செலுத்த வேண்டும், சர்வாங்க தகன பலி செலுத்த வேண்டும். இதெல்லாம் லேவியருக்கான அந்த நியமங்கள். அதை மாற்ற முடியாது. இயேசு வரும் வரையிலும், இயேசு வந்து சிலுவையில் பலியாகும் நாள் வரையிலும் அதற்கான மாற்றம் நிகழவில்லை. அப்படியே தான் இருந்தது. அதை செய்துதான் ஆக வேண்டும். ஏன்னா அது நியாயப்பிரமாணம், அதை யாரும் மாற்ற முடியாது. அப்படி என்றால் அதை செய்வதற்கு உண்டான பலி பொருட்கள் வேண்டும். இப்பமும் நம்ம சில தீம் பார்க் போறோம் இல்லையா? அந்த மெட்ராஸில் ஒரு பார்க் இருக்கு, அது பேர் என்னது? எம்ஜிஎம்னு ஒன்று இருக்கு, இன்னும் எல்லாமோ இருக்கு, கிஷ்கிந்தா எல்லாம் சொல்றாங்க. நீங்க அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா, டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போயிட்டீங்கன்னா, வெளியில இருந்து ஏதாவது பண்டம் மலாரம் கொண்டு போனால் அவங்களை சாப்பிட விடுவாங்களா உள்ள? அதுக்கு அனுமதி கிடையாது. நீங்க உள்ள போய் தான் என்ன செய்யணும்? வாங்கணும். சாதாரண ஒரு பாப்கார்னுக்கு 1000 ரூபா சொன்னாலும் நீங்க என்ன செய்யணும்? அதை வாங்கி தான் சாப்பிடணும். இது போன்ற நிலைதான் அன்றைக்கு எருசலேம் ஆலயத்தை சுற்றிலும் இருந்தது. நான் பலி செலுத்த போறேன், நான் ஏழை, வேதம் சொல்லுகிறது யாரா இருந்தாலும் பலி செலுத்திதான் ஆகணும். இயேசுவை 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்வதற்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது என்ன கொண்டு வந்தாங்களா? அவங்க கையில 2 ஜோடு, 1 ஜோடு புறா, காட்டு புறாவை கொண்டு வந்தார்கள்.
ஏன்? நல்ல வசதி இருக்கிறவன் ஒரு கன்றை பலியிடுவான். வசதி இல்லாதவர்கள், ஓரளவு சுமாரான வசதி உள்ளவர்கள், நாங்கள் ஆட்டை பலியிடுவோம். அதுவும் முடியாத ஆளாக இருந்தால் என்ன செய்வோம்? 2 புறாக்களை பலியிடு. எனக்கு அதுக்கும் வழி இல்லை. அப்போ போஜன பலியாக ஒரு ஓமர் அளவு மாவு அதை கொண்டு வந்து செலுத்து. ஆனால் ஒன்றுமே செலுத்தாமல் அவன் பாவத்துக்கு என்ன இருக்காது? பலி கிடையாது, அதுக்கு நிவாரணம் கிடையாது. நீ எதையாவது ஒன்று செலுத்தி தான் ஆகணும். அப்போ அங்கே ஒரு டிமாண்ட் வைக்கப்படுகிறது, நிச்சயமாக இதையெல்லாம் வாங்கித்தான் ஆக வேண்டும். இப்போ ஆலய வளாகத்திற்குள்ள வந்த பிறகு மத குருமார்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருது. அவர்கள் இங்கே இருந்து எதையாவது நீ வாங்கி தான் ஆகணும். அது யானை விலை குதிரை விலை இருந்தாலும் அதை நீ வாங்கி தான் ஆகணும். ஒரு பெரிய வியாபாரம் நடைபெற்றது. அதை இயேசு கண்டித்தார். என்ன நியமமோ அதன்படி அவன் செஞ்சுட்டு போட்டோம். அவனுக்கு ஏன் நீ நிர்பந்தப்படுத்துற, கட்டாயப்படுத்துற? அதிலே கொள்ளை லாபம் அடித்து அவர்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்னொரு காரியம், ரோமர்களோடு அவர்களுக்கு உறவு ஒட்டு இருந்தாலும் ரோமர்களுடைய பணத்தை அங்கே அவர்கள் ஆலயத்திற்குள்ளே கொண்டு வருவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஏனென்றால் ரோமர்கள் தங்களுடைய நாணயத்திலே சீசருடைய உருவத்தை பதித்து வைத்திருப்பார்கள். ரோம பேரரசனுடைய உருவம் அதிலே பதித்து வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உருவம் பொதிக்கப்பட்டதான அந்த பொருளை ஆலயத்திற்குள்ளே கொண்டு சென்று தேவாலயத்தின் காணிக்கை பட்டியலே போடுவதற்கு அனுமதி கிடையாது. ஏனென்றால் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே ஆண்டவரை தவிர வேற யாருக்கும் மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது. அவர் ஒருவருக்கே கன மகிமை உண்டு. அதிலே அவர்கள் சரியாக இருந்தார்கள். அந்த சரியாக கடைபிடித்த அந்த கோட்பாட்டை வைத்து ஒரு வியாபாரத்தை செய்தார்கள். அதுதான் இங்க கண்டிக்கப்பட வேண்டிய காரியமாக இருந்தது. சீசருடைய உருவம் பொறிக்கப்பட்டதான காயின் அந்த பணத்தை அவர்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை. அதுவரையிலும் அவர்கள் செய்தது சரி. ஆனால் அதற்கு பதிலாக இன்னொரு பணத்தை, சேக்கல் என்று சொல்லக்கூடிய யூத பணத்தை கொண்டு வந்து போடுங்கள் சொல்லி அதை வெளியில வச்சு இது 5 ரூபான்னா அது 50 ரூபான்னு சொல்லி வித்து அதை வைத்து அங்கே உள்ளே கொண்டு வந்தார்கள். இதுதான் அநியாயம். இந்த அநியாயத்தை இயேசு கண்டித்தார். இதை காணுவதற்கோ தாங்குவதற்கோ மனமில்லாதபடியினாலே இங்கே ஆண்டவர் சொல்லுங்க, என்னுடைய வீடு எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடு. அந்த கான்செப்டையே நீங்க தொலைச்சிட்டீங்க. அந்த கான்செப்டையே நீங்க வேற எங்கேயோ திசை திருப்பி விட்டீர்கள். ஆகவே இது இருக்கக்கூடாது என்று சொல்லி இவைகளை அடித்து அவர் அப்புறப்படுத்தினார். இதுதான் அந்த பின்னணியம். இப்படி எல்லா வகையிலும் மத குருமார்களாலும் அரச ஆட்சியாளர்களாலும் ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே, நொறுக்கப்பட்ட நிலைமையிலே மனம் நொந்து போய் இருந்த மக்கள் தான் எருசலேமை விட்டு வெளியே வந்து புதிய ராஜா வந்து விட்டார் என்று சொல்லி ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அதைத்தான் யோவான் 12:13 பார்க்கிறோம். அவர்களுக்கு எதிர்கொண்டு புறப்பட்டு வந்தார். இயேசுவுக்கு எதிர்கொண்டு புறப்பட்டு வந்தார்கள். ஒரு பெரிய இயக்கம் உருவானது. நம்மை மீட்கும்படிக்கு, நமக்கு விடுதலை தரும்படிக்கு ஒரு ராஜா வந்து விட்டாரே, அவரை நாம் வரவேற்போம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இப்ப புரியுதா? அங்கிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் எல்லாரும் வேற யாரும் கிடையாது, நீங்களும் நானும் தான். நாம் தான் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறோம். இந்த உலகத்தினுடைய நெருக்கத்தில் இருந்தும், இந்த உலக பிரகாரமான பாடுகளுக்கு நடுவிலும் சிக்குண்டவர்களாக, யார் என்னை விடுவிக்க முடியும்? யார் எனக்கு ஒரு விடுதலை தர முடியும்? யார் என்னுடைய வாழ்விலே ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியும்? இதோ இயேசு வருகிறாராமே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, இப்பொழுதே என்னை விடுவியும் என்று சொல்லி கதறிக்கொண்டு வெளியே வந்த அந்த கூட்டம் நீங்களும் நானும் தான். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்பொழுது நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் என்ன நிலையில் இருக்கிறோம்? நாம் எந்த விதமான சிந்தனையோடு கூட இங்கே அமர்ந்திருக்கிறோம்? ராஜா வந்து விட்டார். அவர் என்ன செய்யும்படிக்கு நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். இயேசு மேசியாவாக வந்தது நிமித்தமாக கழுதையின் மேலே எளிமையாக சமாதானத்தை உண்டு பண்ணும்படிக்கு வந்த அந்த ராஜாவாகிய மேசியா உங்களுடைய என்னுடைய வாழ்வில் என்ன செய்ய போகிறார்? சகரியா 9ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை இப்பொழுது திருப்பிக் கொள்வோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை, என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். மேசியாவாகிய இந்த புதிய ராஜா என்ன செய்ய போகிறார்? எதிர்பார்ப்போடு
கண்ணீரோடு வேதனையோடு இப்பொழுதே விடுவியும் ஆண்டவரே என்று சொல்லி ஓசனா என்று சொல்லி கத்திக்கொண்டு வந்த தம்முடைய ஜனத்திற்கு அவர் செய்ய போகிற நன்மை 3 காரியங்கள். 1, அவர் ஆலயத்தை பாதுகாப்பார். ஆலயத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு உள்ளே வந்தார். 2வதாக இயேசு ஏன் வந்தார்? ஒடுக்குகிறவனை அவர் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி வந்தார். நீ இவ்வளவு நாள் ஒடுக்கத்தின் நடுவிலே வைக்கப்பட்டிருக்கிறாயோ, எப்படி ஆகிலும் என்னை விடுவியும் ஆண்டவர் என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயே, உன்னை ஒடுக்குகிறவனை அழிக்கும்படிக்கு தேவன் இங்கே ராஜாவாக வருகிறார். 3வதாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய ஜனமாகிய தன்னுடைய ஆலயத்தை அவர் கண்காணித்துக் கொண்டே இருப்பார், கவனித்துக் கொண்டே இருப்பார். 1வதாக அவர் ஆலயத்தை காக்கிற தேவன். ஆலயம் என்று சொன்ன உடனே அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்தை ஆண்டவர் சுத்திகரித்தார். இப்போ எருசலேம் தேவாலயம் கிடையாது. இந்த ஆலயம் இது நாம் ஆராதிப்பதற்காக தரப்பட்ட ஆலயம். அப்ப இங்க இருக்கிற உண்மையான ஆலயம் எதுன்னா அது நம்முடைய இருதயமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, நீங்களே அந்த ஆலயம். இந்த ஆலயத்தை சுத்திகரிக்கிறது தான் ஆண்டவர் வந்தார். இயேசு எங்கேயாவது ஒரு இடத்துல கோபப்பட்டிருக்காருன்னு நீங்க பார்க்க முடியுமா? எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் எரிச்சல் பட்டு கோபப்பட்டு யாரையாவது பிடிச்சு 4 அடி அடிச்சாருன்னு சொல்லி நீங்க பார்த்துருக்கீங்களா? கிடையாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் கோபப்பட்டார். எதுல? இந்த ஆலயம் சீர்கேடுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது என்ற போது இயேசு கோபப்பட்டார். ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறது, இயேசு தன்னுடைய கைகளினாலே சாட்டையை உண்டு பண்ணினார். எவ்வளவு நேரம்? கோயில் ஸ்டெப்பில் ஏறி மேலே அங்கே வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட வர்றதுக்குள்ள அவர் சாட்டையில் என்ன செஞ்சிட்டாரு? கைத்திலேயே சாட்டை ரெடி. அப்போ எவ்வளவு ஸ்பீடாக அதை செஞ்சிருப்பாரு? மடமடன்னு கைத்தை கட்டியிருப்பாரு. அப்போ எவ்வளோ கோபம் இருந்திருக்கும்? என்ன கோபம்? ஆலயத்தை கெடுக்கிறார்கள், ஆலயத்தை கள்ளர் குகையாக மாற்றுகிறார்கள். 3:16 சொல்லுகிற, நீங்க தான் அந்த ஆலயம், நான் தான் அந்த ஆலயம். இயேசு தங்குகிற இந்த ஆலயத்தை நாம எப்படி வச்சிருக்கிறோம்? நாம பரிசுத்தமாக வச்சிருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு இன்றைக்கு வந்து நம் அருகாமையில நின்று கொண்டு, என் மகனே, நீ நல்லபடியாக நான் தங்குகிற ஆலயத்தை நீ சரியாக பராமரித்திருக்கிறாய் என்று சொல்லுவாரா? இல்லைன்னா அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்தை சுற்றிலும் இருந்த மதகுருமார்கள் எவ்விதமாய் அதை கள்ளர் குகையாக மாற்றி வைத்திருந்தார்களோ அதை காட்டிலும் கேடுகட்ட நிலைமையில வைத்திருக்கிறாயே என்று சொல்லி உங்களையும் என்னையும் பார்த்து அவர் கோவப்படுவாரா? இது நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற கேள்வி. அடுத்ததாக, ஆண்டவர் இந்த ஆலயத்திலே நம்மை மிக நேர்த்தியாக நடத்தி கொண்டு வருகிறார். நம்ம எல்லாருக்குமே ஒரு அஸ்திபாரம் உண்டு. எந்த கட்டடத்துக்கும் என்ன உண்டு? அஸ்திபாரம் இருக்கும், இல்லையா? அஸ்திபாரம் இல்லைன்னா அந்த கட்டடம் என்ன செய்யாது? நிலைத்திருக்காது. இந்த ஆலயம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. வெளியிலே பார்த்த உடனே நமக்கு இதனுடைய அழகை நாம் ரசிக்கிறோம். ஆனால் இந்த ஆலயம் எவ்வளவு நேர்த்தியாக நிற்பதற்கு மிக உறுதுணையாக இருப்பது வெளியிலே தெரியாத ஒரு அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரம் சரியா இருந்தா தான் கட்டடம் நல்லா இருக்கும். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து தான் நமக்கு அஸ்திபாரமாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:11 சொல்லுகிறது, கிறிஸ்து அந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம். இப்ப நம்ம அஸ்திபாரம் எது என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். இயேசுவின் மீது கட்டப்பட்ட அஸ்திபாரமாக இருக்கிறேனா? இயேசு என்கிற அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்ட கட்டிடமாக நான் இருக்கிறேனா இல்லையா என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இதனுடைய 13ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 3:13 சொல்லுகிறது, இந்த ஆலயத்தை அனுதினமும் நாம் கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆலயத்திற்கு முடிவு கிடையாது. உடனே இங்கே பால் காய்க்க முடியாது, அதுக்குண்டான டெடிகேஷன் சர்வீஸ் நடத்த முடியாது. இந்த ஆலயத்தை கிறிஸ்துவினுடைய வருகை வரையிலும் கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நாள் வரும், நாள் வரும், அந்த நாளானது அதை விளங்க பண்ணும், அது அக்கினியினால் பரிசோதிக்கப்படும். இந்த ஆலயத்திற்கு ஒரு பரிசோதனை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயம் ஒரு பரிசோதனை கடந்துதான் வெற்றி பெறும். ஆகவே கிறிஸ்துவின் சமூகத்திலே வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயத்தை எந்த அளவுக்கு ஆயத்தத்தோடு நாம் அதை ஆயத்தப்படுத்துகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 2:5 வாசிக்கிறோம், நம்மை தேவன் அவரும் இணைந்து கட்டுகிறார். அவர் இணைந்து கட்டுகிறவராக இருக்கிறார். அதோடு மாத்திரமில்லாமல் ஒரு மாளிகையாக உருவாக்குகிறார். இன்னொரு கோணத்திலே பார்க்கும்போது நம்மையே அங்கே பலி செலுத்துகிறதான ஆசாரியர்களாக மாற்றி விடுகிறார்.
பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்துகிறவரும் ஆலயத்தை கட்டுகிறவரும் ஒரே ஆளாக இருக்க முடியாது. பலி செலுத்துகிறவருக்கு தனி வேலை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நியமிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இரண்டு வேறுபட்ட மாறுபட்ட துருவத்தை போல இருக்கக்கூடியதான அந்த மேன்மைகளை தேவன் நமக்கு தருகிறார். ஆகவே ஆண்டவருக்கு தம்முடைய ஆலயத்தின் மேல ரொம்ப வைராக்கியம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைய திருச்சபை தேவன் எதை குறித்த அதிக வைராக்கியத்தோடு இருக்கிறாரோ அந்த சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அக்கறை கிடையாது. ஆனால் அவர்கள் எந்த ஆலயத்தை சார்ந்து இருக்கிறார்களோ அந்த ஆலயத்தை குறித்து ரொம்ப அக்கறை இருக்கும். நம்ம பகுதியில் தான் சொல்றேன், எங்க போங்க ஆலய பிரதிஷ்டை பண்டிகைன்னா போதும், அப்பா பயங்கர உற்சாகம். அதை தவறு என்று சொல்லவில்லை. ஆலயம் என்கிற அந்த கட்டுமானத்திற்கு நம்ம கொடுக்கிற முக்கியத்துவம் தேவன் எதிர்பார்க்கிற ஆலயமாகி இந்த சரீரத்திற்கும் சரீரத்திலே வாசம் பண்ணுகிற இயேசுவுக்கும் கொடுக்கிறோமா? அதை நமக்கு முன்பாக ஒரு கேள்வியாக எடுத்துக்கொள்வோம். இந்த காலை வேளையிலே அந்த விஷயத்தில் நாம் எடுக்க வேண்டிய முடிவு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா அவர் ராஜாவாய் வந்திருக்கிறார். அவர் கழுதையின் மேலே தாழ்மையோடு வந்தாலும் இந்த ஒழுங்கீனமான நிலையோடு கூட ஆலயம் காணப்படும் என்று சொன்னால் உடனே அதை சுத்திகரிப்பார். அதை சுத்திகரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய டேமேஜ் குறித்து ஆண்டவர் கவலையப்பட மாட்டார். ஒருவேளை அந்த விதமான நிலைக்கு நீங்களும் நானும் போய்விடக்கூடாது என்பது நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற எச்சரிக்கையாக இருக்கிறது. இரண்டாவதாக, அவர் ஒடுக்குகிறவனை அழிப்பார். ஏசாயா 16:4 சொல்லுகிறது, சங்கரிக்கிறவன் என்று ஒரு வார்த்தை வருகிறது. அதுபோல எரேமியா 4:7 பார்க்கிறோம், சங்கரிக்கிறவன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான். சங்காரம் பண்ணுகிறவன், ஜனங்களை அழிக்கக்கூடியவன், தேவ ஜனத்தை நிர்மூலம் பண்ணும்படிக்கு புறப்பட்டு வரக்கூடியதான அந்த சக்தி, அந்த ஆவி, அது பிசாசின் ஆவியாக இருக்கிறது. அதே நேரத்தில் 1 நாளாகமம் 21:15, 2 சாமுவேல் 24:16 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே சங்கார தூதன் என்று சொல்லி ஒரு வார்த்தை வருவதை பார்க்கிறோம். சங்கரிக்கிறவன் ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய வார்த்தை. சங்கார தூதன் தேவனால் அனுப்பப்பட்ட தண்டனையாளன். யாரு வந்தாலும் நமக்கு தான் டேமேஜ். ஒருவேளை ஆண்டவர் நம்ம யார் கையில் ஒப்பு கொடுக்க போறாருன்னு தெரியல. சங்கார தூதனை ஆண்டவர் பாதியில நிறுத்துவார், மனஸ்தாபப்பட்டு போதும் நிறுத்துன்னு சொல்லுவார். சங்கரிக்கிறவன் அவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை அந்தி கிறிஸ்து வந்தால் அவனுக்கு நியமிக்கப்பட்ட காலம் வரையிலும் அவன் செயல்பட்டு கொண்டுதான் இருப்பான். நாம் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்குள்ளாக போவது தேவனுக்கு திட்டம் அல்ல. அதற்கு முன்பாகவே நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. எனவே நாம் சொல்லணும், ஓசன்னா இப்பொழுதே எங்களை விடுவியும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒடுக்குகிற பிசாசுனுடைய பிடியிலிருந்தும் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார். 2 ராஜாக்கள் 13:4 சொல்லுகிறது, அவர் ஒடுக்கும் நிலையை பார்த்து தேவன் நமக்கு செவி கொடுப்பார். ஒடுங்கிய நிலைமையில இருப்போம் என்று சொன்னால், பிசாசினாலே நெருக்கப்படுகிற நிலைமையில இருப்போம்னு சொன்னால் நம்முடைய சத்தத்தை தேவன் கவனித்து கேட்கக்கூடியவராக இருக்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2:22-23 ஆகிய வசனங்களிலே அவர் யாரெல்லாம் தேவனை நோக்கி முறையிட்டார்களோ அங்க மிக நன்றாக சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர்கள் முறையிடும் சத்தத்தை தேவன் கேட்டார். சத்தத்தை மாத்திரம் கேட்கல, அவருடைய பெருமூச்சையும் ஆண்டவர் கேட்டார். ஆகவே நெருக்கத்தின் நடுவிலே, கண்ணீரின் நடுவிலே, போராட்டத்தின் நடுவிலே, துவண்டு கொண்டிருக்கிற நிலைமையில யார் வந்து எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி கலங்கி நிற்கிற இந்த வேளையில இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாய் நம்முடைய வாழ்விலே நன்மை செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவோம், ஓசன்னா என்னை இப்பொழுதே விடுவியும். அல்லேலூயா. ஓசன்னா என்னது? இப்பொழுதே விடுவியும். ரைட் நவ், இதோ இப்பொழுதே என்னை விடுவியும். நம்முடைய நெருக்கம் நம்மை அப்படித்தான் நெருக்கி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஜனங்கள் அதை உணர்ந்தார்கள், எனவே அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். மூன்றாவதாக, அவர் நம்மை கண்காணிக்கிறவராக இருப்பார். சகரியா 9:8 மீண்டுமாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அவர் கவனித்துக் கொண்டே இருப்பார். என்னுடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும், கண்களினாலே அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்தை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். 24/7 24 மணி நேரமும் இயேசு நம்மை கவனித்துக் கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த நினைவு இந்த நாளிலே நம்மை ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். என்னை யாரும் பார்க்கல, நான் செய்யறது யாருக்கும் தெரியாது, இது யாருக்கு தெரிய போகுது?
எத்தனை மறைமுகமான தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், எத்தனை மறைமுகமான கேடான காரியங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை, வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் உன் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. வருஷத்தின் ஆரம்பத்தில் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் எங்க போனார் தெரியலையே. வேதம் சொல்லுகிறது ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 38ஆம் தேதி வரையிலும் என் கண்ணு உன் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். 2 நாளாகமும் 16:9 சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு வகையில் என் பிள்ளைகளுக்கு நான் நன்மை செய்யட்டும், ஏதோ ஒரு விடுதலையை நான் தந்து விடட்டும், ஏதாவது ஒரு வகையில் என்னுடைய வல்லமையை நான் அவர்களுக்கு காண்பிக்கட்டும். இது ஆண்டவருடைய சித்தம். அதை பெற்றுக்கொள்ளுகிற இடத்துல நாம இருக்கிறோமா? அவர் என்னை காண்கிறவர், அவர் என்னை கண்காணிக்கிறவர். அந்த சிந்தைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆகார் சொன்னாள், நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர், நீர் என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறீர். சங்கீதம் 34:15 சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய இருக்கிறேன். அவர் கவனிக்கிற தேவன், பார்க்கிற தேவன். ஒரு நண்பர், அவருடைய பெயர் நான் சொல்ல விரும்பவில்லை, அவர் தூத்துக்குடியில் மீனவர் குடும்பத்தை சேர்ந்தவர். மாதா கோயில் அருகாமையிலே அவர்களுடைய வீடு உண்டு. ரொம்ப வசதியான குடும்பம், வசதியான குடும்பம். 2 பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு ஆண் மகன். நல்லா தெரியும்ல, நம்ம குடும்பங்களில் ஒரே ஒரு பையன்னா அவனுக்கு ரொம்ப செல்லம். அதனால அப்படி ஒரு பழக்கம். அந்த வீட்லேயும் அந்த தம்பிக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டார்கள். சொந்தமாக அவர்களுக்கு லான்ச் உண்டு, போட் அது உண்டு. இப்படி அவர்கள் செல்லமாக வளர்த்த நிமித்தமாக ஒரு கட்டத்திற்கு மேல் வாலிப வயதான உடனே பெற்றோருக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. மனம் போல சுற்ற ஆரம்பித்தான், பலரோடு நண்பர்களாக பழகினான். கஞ்சா குடிக்கிறது, இன்னும் சில வீணான நபர்களோடு சுற்றி திரிவது போன்றதான செயல்களை செய்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்திலே அன்றைக்கு விடுதலை புலிகள் இயக்கம் ரொம்ப வேகமாக செயல்பட்டு கொண்டிருந்த காலம். அவர்களோடு சென்று உறவு ஏற்பட்டு அது இங்கு இருந்ததான உளவுத்துறையினருக்கு தெரிந்து அவனை பின்தொடர்ந்து அந்த மகனை பிடித்து விட்டார்கள். பிடித்து அவனுக்கு விசாரணையெல்லாம் வைத்து அவனை சிறையிலே அடைத்து விட்டார்கள். பெற்றோர் எவ்வளோ போராடி பார்த்தாங்க, ரொம்ப நாள் அவனோடு போராடினாங்க. அவன் கேட்கவே இல்லை, மாறி மாறி மறுபடி தவறு செய்து கொண்டே இருந்தான். கடைசியிலே அவன் இந்த விதமான பயங்கரவாதிகளோடு உறவு வைத்திருக்கிறான் என்று சொல்லி போலீசால் அவன் கண்டிக்கப்பட்ட போது, அவன் சிறையில் அடைக்கப்பட்ட போது பெற்றோர் அவனை வெறுத்து விட்டார்கள். நீ எங்களுக்கு பிள்ளையே இல்லை, நீ வேண்டாம், எங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் மாத்திரம்தான் உண்டு, எங்களுக்கு ஒரு பையன் கிடையாது என்று சொல்லி அவர் பகிரங்கமாக காவல் நிலையத்திலே சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டார்கள். இவனுக்கு மனது உடைந்து போனது. நம்மளை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, எல்லாரும் நம்மளை விட்டு விட்டார்களே, எல்லாரும் நம்மளை வெறுத்து விட்டார்களே. இங்கே பாளையங்கோட்டையில் இருந்ததான அந்த ஜெயிலில் போய் அடைக்கப்பட்டிருந்தார். அங்கே ஒரு 15 நாள் அவர் இருக்கும் பொழுது அவருக்கு அந்த ஊழியம் செய்வதற்கு அப்பொழுது அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. வேதாகமத்தை அவர்கள் கொடுத்து வந்தார்கள். இந்த தம்பிக்கு அவர்கள் கொடுக்கவில்லை, புதிய நபர் என்பதனாலே அனுமதிக்கவில்லை. ஆனால் பக்கத்து செல்லில் இருந்த யாரோ ஒருவர் சில நாட்களுக்கு முன்பாக பெற்ற வேதாகமத்தை சரியாக படிக்காமல் அவனுடைய பக்கங்களை கிழித்து எறிந்து விட்டார். ஒரு பேப்பர் இவனுடைய வாசல்ல வந்து விழுந்தது. எடுத்து பார்த்தான். அங்கே வசனம், அவனுடைய கண்களில் பட்ட முதல் வசனம் ஏசாயா 49:15. வாசிங்க பார்ப்போம் யாராவது. 49:15. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நம்மளை பொறுத்தவரையில் இது எப்படிப்பட்ட வார்த்தை? ரொம்ப அருமையான ஆறுதலான வார்த்தை இல்லையா? இது அப்படியே நம்ம பெருசாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி அழகாக வீட்டில் மாட்டி வச்சு அதை பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஆறுதல் கிடைக்கும். கர்த்தர் என்னை மறக்க மாட்டார், என்னை மறக்க மாட்டார். பாருங்க, நான் ஏன் சொல்கிறேன்,
ஆண்டவருடைய ஆவியானவர் எப்படியெல்லாம் பேசுகிறார் ஒரு மனிதனுடைய வாழ்விலே. அந்த மனிதன் தன்னுடைய வாழ்விலே கண்டதான இந்த வார்த்தையை அவன் எவ்வாறு அதை அவன் புரிந்து கொண்டான் பாருங்கள். இந்த வார்த்தைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு எதுவுமே கண்ணில் படலை. ஸ்திரீயானவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ, இது எதுவுமே அவனுக்கு வேலை செய்யலை. கடைசியாக வந்த வார்த்தை மாத்திரம் அவன் மனசுல வேலை செஞ்சது. என்ன சொல்லி இருக்கிறது? அவர்கள் மறந்தாலும், அதை அவர் சொல்லும்போது சொல்லி காமிச்சாரு, அவங்க எல்லாரும் மறந்தாலும் நான் உன்னைய மறக்க மாட்டேன். பார்த்துக்க. கூட கொஞ்சம் பயந்துட்டான். ஒரு ஆறுதலான ஒரு வாக்குத்தத்த வசனம் அந்த மனிதனை உற்சாகப்படுத்தவில்லை, அவனுக்குள்ளாக நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது. அதிகமாய் கலங்கி போனா, ஐயோ எல்லாரும் என்னை விட்டுட்டாலும், எல்லாரும் என்ன மறந்துட்டாலும் ஆண்டவர் விட மாட்டார் போல் இருக்க. நான் உன்னை மறக்க மாட்டேன், நீ செய்ததெல்லாம் நான் மறக்க மாட்டேன், உன்னை கூட மறக்க மாட்டேன். பார்த்துக்க. இந்த எண்ணங்கள் அவனுக்குள்ளாக வலுப்பெற்ற உடனே மறுபடியுமாக அங்கே சந்திக்க வந்ததான தேவ ஊழியர்களோடு தன்னை அவன் அர்ப்பணித்து ஜெபிக்க முடிந்தது. மனம் திரும்பினார். ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, ஏன் சொல்கிறேன்? அவருடைய கண்கள் நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், கவனித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் எங்கேயோ இருக்கிறார். ஆண்டவர் இதெல்லாம் கேட்க மாட்டார், இதெல்லாம் கவனிக்க மாட்டார். நம்ம எப்படினாலும் இருக்கலாம், எப்படினாலும் வாழலாம். இந்த வாலிபத்தில் என்ஜாய் பண்ணாம எப்ப என்ஜாய் பண்ண போறோம்? இப்ப செய்யாம என்னைக்கு? பிரியமான தேவ பிள்ளைகளை, தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். உன் குடும்பம் உன்னை மன்னிச்சிடலாம், உன்னுடைய நண்பர்கள் உன்னை மன்னித்து விடலாம், உன்னுடைய சமுதாயம் உன்னை மன்னித்து விடலாம். தேவன் ஒருவேளை மன்னிக்க மாட்டார். எல்லாரும் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது உன்னை அரவணைத்துக் கொள்வதற்காக இல்லை, ஏன் ஒருவேளை உன்னை எச்சரிப்பதற்காகவும் இருக்கலாம் அல்லவா? அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்ம தேவ சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். ராஜாதி ராஜாவாய் அவர் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஹோசன்னா, இப்பொழுதே விடுவியும் என்று சொல்லி நம்முடைய பாடுகளுக்கு நடுவிலே, வேதனைகள் நடுவிலே நமக்கு சுகத்தை, விடுதலையை தரும்படியாய் வந்திருக்கிற ஆண்டவரை பற்றிக் கொள்வோம். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, நம்முடைய அன்பின் கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஓசன்னா, இப்பொழுதே விடுவியும், ராஜாவே நீர் எங்களை இப்பொழுதே விடுவியும் என்று சொல்லி நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். பெருவாரியான ஜனங்கள் அன்றைக்கு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்துக் கொண்டு உமக்கு எதிர்கொண்டு வந்தார்களே, எங்களுக்கு எப்படி ஆகிலும் தப்புவியும், எங்களை எப்படி ஆகிலும் விடுவியும் என்று சொல்லி அந்த ரங்கத்திலே கதறிக்கொண்டு வந்த அந்த ஜனங்கள் நாங்கள் தான். எங்களுடைய வேதனை, எங்களுடைய துக்கம், எங்களுடைய மன சஞ்சலம்,